வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இப்போ தக்காளி தொக்கு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். தொக்குக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு சேர்த்தாச்சு. தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறதால திட்டமாக தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் செய்கிறேன். இதில் எதனா குறைகள் நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட்டெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது 10 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நம்ம மூடி வச்சிடலாம்.